எடப்பாடியார் அவர்கள் ஜூலை 7ஆம் தேதி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பேரணி ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இருக்காரு. அந்த பேரணியில ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டமே சேராம அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சில இடங்களெல்லாம் பயங்கர கூட்டம். உடனே அவருடைய ஆதரவாளர்கள் அனைவரும் என்ன சொன்னாங்கன்னா, பயங்கர கூட்டம் கூடுது, கூட்டமே இல்லைன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில நிறைய போட்டுக்கிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் விசாரித்த பொழுதுதான் கேள்விப்பட்டோம், ஒவ்வொரு நிர்வாகியும் இத்தனை பேரை கூட்டிட்டு வரணும், கம்பல்சரி அதில் அட்டன் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நீங்கள் நிர்வாகி பொறுப்பிலிருந்து தூக்கப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு ஆர்டரை பழனிசாமி அவர்கள் போட்டதாகவும் அதற்கு பிறகுதான் கூட்டங்கள் நிரம்பி வழிந்தன அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ சென்ற இடங்களிலெல்லாம் பரவாயில்லாமல் அந்த கூட்டங்கள் கூட்டிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் தென் தமிழகத்தில் அது மிகவும் சொற்ப பேராக மீண்டும் குறைந்து விட்டது. அது ஒரு புறம் இருக்க, பழனிசாமி அவர்கள் இந்த பேரணியில் பேசியவைகள் தான் ஹைலைட்டாக உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு இடத்திலும் முன்னுக்கு பின் முரணாக அவரே பேசுவது, பிறகு அவர் அதையே மறுதளிப்பது, அல்லது இல்லாத ஒன்றை பேசுவது, தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக அதிகப்படியான பேச்சுகளை பேசி விமர்சனங்களை வாங்கிக் கொள்வது, அவருடைய சொந்த கட்சியினரே என்னடா இப்படியெல்லாம் பேசுகின்றார், இப்படி பேசினால் எப்படி ஓட்டு வாங்குவது என்றெல்லாம் வருத்தப்பட்ட இடங்களும் உண்டு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அவர் என்ன பேசினார், எப்பொழுது பேசினார், அதை மீண்டுமாய் எப்பொழுது மாற்றி பேசினார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு குரலற்றும் குரலாக உங்கள் அபுவின் அன்பு வணக்கம். இப்பொழுது இந்த வீடியோவுக்கு செல்வோம். அன்பு நண்பர்களே, அவர் ஆரம்பித்ததிலிருந்தே இது போல மாற்றி மாற்றி பேசுகின்ற அந்த பழக்கங்களும், முன்னுக்கு பின் முரணாக பேசுகின்ற அந்த தொடர்ச்சியான அவரது பேச்சும் தான் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கின்றது. நாம் அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம். அதாவது அவர் ஆரம்பித்த உடனேயே பேசின பேச்சை பற்றி நமது சேனலிலும் சொல்லி இருக்கின்றோம். நாம் அதை பற்றியான வீடியோ ஏற்கனவே பகிர்ந்திருக்கின்றோம். அது என்னன்னா, கோயில் உண்டியல் பணத்தை எடுத்து காலேஜ் கட்டுவதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருந்தாரு. அதை திமுக அரசு செய்வதில் ஒரு சதி இருக்கின்றது, இது சதிக்கான வேலை அப்படின்லாம் பேசினாரு. அது திமுகவை கொள்ளையடிப்பதற்காக அவர்கள் செய்கின்ற சதி வேலை என்பதை போன்று அவர் பேசியிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு அவர் சொந்த கட்சியினர் மூலமாகவே அவருக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் கிளம்பியவுடன், அதே போல் நமது சோசியல் மீடியாக்களும் எதிர்ப்புகளை பதிவு செய்தவுடன் அவர் அதை மறுநாளை மாற்றி பேசுகின்றார். நான் அப்படி பேசவில்லை, அதை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று. இது நம்பர் 1. நம்பர் 2, டிடிவி தினகரன் அவர்களின் அமமுக கட்சி இப்பொழுது பிஜேபி கூட்டணியில் இருக்கின்றது. அதை தினகரனே பலமுறை சொல்லி இருக்கின்றார். இருந்தாலும் அதை பற்றியான கேள்வியை நிருபர்கள் கேட்கின்றார்கள். அதற்கு எடப்பாடியார் அவர்கள், அதற்கு காலம் தான் பதில் சொல்லும், காலம் கனிந்து வரும் பொழுது அவர் எங்களது கூட்டணியில் வருவார் அப்படின்னு சொன்னார். 2 நாள் கழித்து டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கின்றார், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் நடக்கும், அது ஏடிஎம்கே தனித்து பெரும்பான்மை பெற்றாலும், தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தாலும் அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும், இனிமேல் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் என்று பேட்டி கொடுக்கின்றார். அதை பார்த்தவுடன் மறுநாளை இவர் சொல்கின்றார், டிடிவி தினகரன் அவர்கள் எங்களது கூட்டணியில் இல்லை அப்படின்னு உடனே மறுதளித்து பேசுகின்றார். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி விரைவாக எங்களது கூட்டணிக்கு வரும், அவர்கள் நிச்சயமாக எங்கள் கூட்டணியில் தான் சேர்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் ஆசை யாரைத்தான் விட்டது என்பது போல அதிலும் அன்புமணி அவர்களுக்கு ஆசை மிகவும் அதிகம், அது நாம் அனைவரும் கண்கூடாக பார்த்து கொண்டிருப்பதுதான். அவரும் டிடிவி தினகரன் சொன்ன அதே வார்த்தையை சொன்னார், தமிழ்நாட்டில் அடுத்து வருவது கூட்டணி ஆட்சிதான், ஆட்சியில் பங்கு தராவிட்டால் நாங்கள் எதற்காக அவர்களுக்காக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. உடனே பழனிசாமி அவர்கள் மறுநாளே பாமக எங்களுடன் கூட்டணியில் இல்லை, பந்தியே போடவில்லை, அதற்குள் இலை கிழிந்து விட்டது என்பது போல அன்புமணி பேசுகின்றார், எனவே அவர்கள் எங்களது கூட்டணியில் இல்லை அப்படின்னு மறுநாளே மறுதளிக்கின்றார். இது 3வது விஷயம். அடுத்ததாக, மிகப்பெரிய கட்சி ஒன்று எங்கள் கூட்டணிக்கு வரப்போகின்றது, விரைவாக எங்கள் கூட்டணியில் சேரப்போகின்றது என்று கூறுகின்றார். நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ள 2 கட்சி தான் மிகப்பெரிய கட்சி, ஒன்று திமுக, 2வது அதிமுக. இதைத்தான் நாம் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய கட்சி இருப்பதாக எடப்பாடியார் சொல்லுகின்றார். ஒருவேளை நான் நினைச்சு பார்த்தேன், சரி அண்ணாமலை அவர்கள் நாங்கள் தான் திமுகவுக்கு எதிர்கட்சி, நாங்கள் தான் தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி அப்படின்னு பலமுறை சொல்லி இருக்கின்றார். ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். ஆனால் ஏற்கனவே பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் தான் இருக்கின்றது. ஆகையினால யோசிச்சேன், சரி நிச்சயமா இது இருக்காது, ஏன்னா ஏற்கனவே கூட்டணி இருக்க பத்தி சொல்ல மாட்டார், புதுசா வருதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்ததாகத்தான் நமக்கு ஒரு யோசனை வந்தது. அதாவது நாம் தமிழர் கட்சி சீமான சொல்லுவாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. ஏன்னா ஈரோட்டில் அவர்தான் 2வது இடத்தை பிடித்தார். போட்டி போட்டது என்னவோ 2 கட்சிகள் தான், இருந்தாலும் மற்ற பெரிய கட்சிகள் எதுவுமே போட்டி போடாத சூழ்நிலையில் அவர் போட்டி போட்டு 25,000 ஓட்டுகளை வாங்கினார். அப்பொழுதே அவர் சொன்னார், நாங்கள் தான் தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி அப்படின்னு. ஒருவேளை
சீமானைத்தான் அப்படி சொல்லுகின்றாரோ என்று யோசித்தோம். ஆனால் எடப்பாடியாருக்கு தான் புத்தி ஏன் இப்படி போகின்றது என்று தெரியவில்லை. அவரே அவருடைய கட்சியை விட மிகப்பெரிய கட்சி இன்னொன்று இருக்கின்றது என்பது போல அவர் கூறுகின்றார். மிகப்பெரிய கட்சி என்றால் அது திமுக தான். திமுக நிச்சயமாக கூட்டணிக்குள் வராது. ஆகையினால எதை பெரிய கட்சி என்று சொல்லுகின்றார்? ஒருவேளை தாவேக்காவை சொல்லுகின்றாரா? ஏனென்றால் தாவேக்கா இதுவரையும் எந்த தேர்தலையும் போட்டியிடவில்லை. அவர்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு கூட அவர்கள் இதுவரையும் நிரூபிக்கவில்லை. அப்ப அதைத்தான் பெரிய கட்சி நினைச்சு இவர் கூப்பிடுகின்றாரா அல்லது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாரா என்பது அவருக்கு மட்டுமே வெளிச்சம். இப்படி தான் என்ன பேசுகிறோம், என்ன சொல்கின்றோம் என்பதை கூட அறியாமலும் தெரியாமலும் அவர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொன்னது உண்மைதானோ என யோசிக்க வைக்கின்றது. ஆனால் அப்படி இதுவரையிலும் எந்த ஒரு பெரிய கட்சியும் கூட்டணிக்கு வந்ததாக தெரியவில்லை. நிறைய கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையும் அப்படின்னு 4 மாசமாவே, ஏறக்குறைய 4 மாதமாவே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுவரையிலும் ஒரு கட்சி கூட அவரது கூட்டணியில் வந்து சேரவில்லை. அவர்கள் யாரும் சேராததற்கு காரணம் நான் சொல்லவா? எடப்பாடியார் அவர்களே, நீங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் சரிதான். பல கட்சிகள் உங்களுடன் கூட்டணியில் சேர்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வந்து எட்டி பார்க்கின்றார்கள். உங்களுக்கு பின்னால் இருப்பது பிஜேபி. அந்த கட்சியை பார்த்தவுடன் ஏற்கனவே உங்களது கட்சியே மூழ்கி கொண்டிருக்கும் ஒரு கப்பலை போல உள்ளது. அதனை பின்னால் இருந்து மூழ்கடித்துக் கொண்டிருப்பது பிஜேபி. அவர்கள் எட்டி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பின்னால் பிஜேபி நின்று உங்களை இயக்கி கொண்டிருப்பதை வருகின்ற கட்சிகள் நன்கு புரிந்து கொண்டு விட்டு அப்படியே நின்று விடுகின்றார்கள். இதான் நடக்குது. ஆகையினால்தான் இத்தனை காலமாக, இத்தனை மாதமாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த செய்திக்கு யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று பின்வாங்குகின்றார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏடிஎம்கேவுடன் கூட்டணி வைப்பதற்கு எல்லா கட்சிகளுக்குமே சம்மதம் தான். ஆனால் உங்களுக்கு பின்னால் நின்று உங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கட்சி தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராத கட்சி. ஆனால் நீங்கள் அதிலிருந்து விலக மாட்டீர்கள் என்பது உங்களது பேட்டிகளிலே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். எனவே எந்த கட்சியும் உங்களுடன் கூட்டு சேர்வதற்கு தயாராக இல்லை. தாவேகா, நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளுக்கு நீங்களும் பல முறை அழைப்பு விடுத்து விட்டீர்கள். ஆனால் அவர்கள் ஓப்பனாகவே சொல்லிவிட்டார்கள், நாங்கள் அதிமுக கூட்டணியில் சேர்வதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலயும் சீமான் ஒருபடி மேல போய் தீமையை தீமையால் ஒழிக்க முடியாது அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. இருந்தாலும் உங்களின் 2ஆம் தர தலைவர்களை வைத்து, அதாவது தங்கள் தமிழ்ச்செல்வன், ஆர் பி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி போன்றவர்களை வைத்து பலமுறை கூப்பிட்டுக் கொண்டே இருக்கின்றீர்கள். ஆனால் அவர்களை அது கண்டுகொள்வதாகவே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு மிகப்பெரிய அவமானம். ஏனென்றால் அவர்கள் தான் உங்களை தேடி கூட்டணிக்கு வர வேண்டும். நீங்கள் ஒத்த கொள்கையுடைய அனைவரும் எங்கள் கட்சியில் சேரலாம் என்று அழைத்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். ஆனால் ஏற்கனவே நீங்க சொல்லிவிட்டீர்கள், கொள்கை வேறு, கூட்டணி என்பது வேறு அப்படின்னு சொல்லிட்டீங்க. கொள்கையை கைவிட்ட உங்களுடன் யாரும் கொள்கையுள்ள கட்சி கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது மன அழுத்தம் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, ஒரு முதலமைச்சரையே, அவர் எப்படித்தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் ஒன்று உங்களுக்கு எதிரியே கிடையாது, எதிரி கட்சி கிடையாது, எதிர்க்கட்சி மட்டும்தான். அந்த தலைவரையே, ஒரு முதலமைச்சராக இருப்பவரையே நீங்கள் ஒருமையில் பேசுகின்றீர்கள். அதிலிருந்தே உங்களுடைய மன அழுத்தம், உடல் சோர்வு, உங்க உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த குழப்பம் தெளிவாக காட்டுகின்றது. அடுத்ததாக விசிகாவையும் இடதுசாரி கட்சிகள் சிபிஐ, சிபிஎம் இருவரையும் மிகவும் கேவலமாக விமர்சித்தீர்கள். ஆனால் மறுநாளே அவர்களை சிகப்பு கம்பளம் வைத்து வரவேற்கிறேன், எங்களது கூட்டணிக்கு வந்து விடுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் ஐயா முத்தரசன் அவர்களும் அதை உடனே மறுதளித்து விட்டார்கள். அதிலும் முத்தரசன் அவர்கள் ஒருபடி மேலே போய், அவர்கள் விரிப்பது சிகப்பு கம்பளம் அல்ல, அது மாய வலை, எனவே நாங்கள் இந்த மாய வலையில் சிக்குவதற்கு தயாராக இல்லை என்று வெளிப்படையாக போட்டு உடைத்து விட்டார்கள். அவர்கள் வரவில்லை என்று சொன்ன உடனேயே திமுக விசிகாவை விழுங்கி விட்டது, அவர்கள் அங்கு அடிமையாகி விட்டார்கள் என்பது போல் பேசுகின்றீர்கள். ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் எடப்பாடியார் அவர்களே, திமுக கூட்டணியில் வந்த பிறகுதான் விசிகா மேலும் மேலும் முன்னேறி கொண்டிருக்கின்றது. மிகவும் பிரம்மாண்டமான ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வளர்ந்துள்ளது. இன்னைக்கு அதை பார்த்து தான் நீங்க எல்லாம் பொறாமைப்பட்டு அவர்களை தங்களது கூட்டணிக்குள் இழுத்து விட வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இதே போல் பாமகவை போல அவர்களும் அங்கீகாரமற்ற கட்சியாக, அல்லது ஏற்கனவே அங்கீகாரம் இருந்து ஒரு இழந்து விட்ட கட்சியாக இன்று விசிகா இருந்திருந்தால் நீங்கள் அவர்களை அழைப்பீர்களா என்பதை முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பேட்டியில் கூறினீர்கள், கூட்டணியில் பங்கு கொடுக்க நாங்கள் என்ன ஏமாளிகளா அப்படின்னு கேட்டீங்க. உடனே உங்களது தொண்டர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட முழுமையாக இருக்கவில்லை. உடனே அந்த பக்கமாக நயினார் நாகேந்திரனை கூப்பிட்டு, இது சும்மாச்சிங்க சொன்னது, இதை நீங்க பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறீங்க. பிஜேபியுடன் எங்களது கூட்டணி 100%
உறுதியானது. எனவே எங்களை யாரும் பிரிக்கவோ அசைக்கவோ முடியாது அப்படின்னு பேட்டி கொடுக்குறீங்க. அடுத்ததாக ஒரு கூட்டத்தில் விஜயபாஸ்கர் கூட எங்கள் கூட்டணியில் முதல்வராக முடியும் அப்படிங்கிறத பெருமையா பேசுறீங்க. உடனே நாங்க கூட நினைச்சோம், ஆமா திமுகவில் அந்த ஒரே குடும்பம் தான் அடுத்தடுத்து முதல்வராக ஆகிக் கொண்டிருக்கின்றது என்ற குற்றச்சாட்டு திமுக மீது ரொம்ப நாளாகவே இருக்கின்றது. ஒருவேளை நீங்க அதைத்தான் சொல்றீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நினைச்சிட்டோம். ஆனால் சிறிது ஆழமாக சென்று சிந்திக்கும் பொழுது அப்பொழுதுதான் எங்களுக்கு உரைத்தது இது அமித்ஷாவுடைய வாய்ஸ்ல. ஏன்னா அமித்ஷா ஏற்கனவே சொல்லிட்டாரு, உங்களது பெயரை குறிப்பிடாமல், எடப்பாடியார் என்ற பெயரை குறிப்பிடாமல் அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை அமித்ஷா சொன்னது நீங்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு, ஒருவேளை வெற்றி பெற்றதற்கு பிறகு நடந்துவிட்டால், உங்களை பிஜேபி ஓரம் கட்டிவிட்டு அடுத்தவரை முதலமைச்சராக ஆக்கிவிட்டால் அதிலிருந்து தப்பிப்பதற்காக இப்பொழுதே துண்டை போட்டு வைக்கின்றீர்கள். அதுதான் உண்மை. இங்கே அந்த நேரத்தில் நம்ம யாருக்கும் விளக்கம் சொல்ல முடியாது, பத்திரிகையாளர்கள் நம்மளை குடைந்து எடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுதே அந்த இடத்திற்கு துண்டை போட்டு வைக்கின்றீர்கள். அதாவது பார்த்தீர்களா, நான் ஏற்கனவே சொன்னது போல அதிமுகவில் யார் வேண்டுமானாலும் முதல்வராகலாம், நாங்கள் திமுகவை போல அல்ல என்று சொல்வதற்காக இதை முன்னாலேயே முன்னெச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கின்றீர்கள் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். அடுத்ததாக கோயில் நிலத்தில் வசிக்கும் ஏழை இந்துக்களுக்கு அந்த இடத்தையே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பட்டா போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க. மிகவும் அருமையான திட்டம். ஆனால் அதனால் நீங்கள் இந்து முன்னணியினரையும் சங் பரிவார அமைப்புகளையும் பிஜேபியும் பகைத்துக் கொண்டு விட்டீர்கள். அவர்கள் முணுமுணுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அவர்களை சமாதானப்படுத்த நீங்கள் என்ன சொன்னீர்கள், என்ன செய்தீர்கள் என்று தெரியாது. அதனால் அவர்களும் அந்த பேட்டியை பார்த்தவுடன் அதிர்ச்சியாகிவிட்டார்கள். அடுத்தது, உங்களை உயர்த்திக் கொள்வதற்காக, உங்களை பெருமைப்பட பேசிக் கொள்வதற்காக ஒரு பேட்டியை கொடுத்தீர்கள். அதாவது, நான் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பொழுது நாடு மிகவும் வறட்சியாக, தண்ணீர் பற்றாக்குறையுடன் மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள், நாடு மிகவும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தது அப்படின்னு சொன்னீர்கள். அதை நான் தான் சரி செய்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இதை நீங்க எதை நினைச்சு சொன்னீங்க அப்படின்னு தெரியல. ஆனால் அதற்கு முன்பாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்ததும் ஏடிஎம்கே ஆட்சி தான் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். அப்படி என்றால் நீங்கள் உங்களுடைய ஜெயலலிதாவின் ஆட்சியையே குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை எப்படித்தான் மறந்தீர்கள் என்பது தெரியவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் 1000 மகளிருக்கு உதவித்தொகையாக அளிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எடப்பாடியார் அவர்களே, உங்க வாயாலேயே அதெல்லாம் தர முடியாது, ஒவ்வொரு மகளிருக்கும் எப்படி 1000 கொடுக்க முடியும், இது ஏமாற்று வேலை, பித்தலாட்ட வேலை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தது, தற்பொழுது அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. இப்பொழுது நீங்கள் இந்த 2026 தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1500 ரூபாய் கொடுப்போம் என்கின்றீர்கள். 1000மே கொடுக்க முடியாது என்று சொன்ன நீங்கள் 1500 ரூபாய் எப்படி கொடுப்பீர்கள்? அப்ப இது ஏமாற்று வேலையா? நான் கேட்கலங்க, உங்களுடைய கட்சிக்காரர்களே கேட்கின்றார்கள். அதே போல பாஜகவும் நாங்கள் தான் கூட்டணி, ஆனால் பிஜேபிக்குள் சில கட்சிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றீங்க. இதை கேட்டா எங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. அது எப்படி கூட்டணிக்குள் இன்னொரு கூட்டணி இருக்க முடியும்? எடப்பாடியார் அவர்களே, பேசுவதற்கு முன்பாக சற்று யோசித்து பொறுமையாக பேசவும். அடுத்ததாக, கொள்ளையடிக்கவே திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொல்றீங்க. இதை கேட்ட உடனே தமிழ்நாடு முழுக்கவே சிரிச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அடித்த கொள்ளையை மறைப்பதற்காகத்தான் பிஜேபி காலில் போய் விழுந்து கிடக்கின்றீர்கள். உங்கள் கட்சியை அடகு வைப்பதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அங்குதான் ஏற்பட்டது. ஏற்கனவே அன்வராஜ் அவரை சொல்லிக் கொண்டிருக்கின்றார், 4 பேரை காப்பாற்றுவதற்காகத்தான் இவர் பிஜேபியுடன் கூட்டணியில் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. அவர் மட்டும் இல்ல, உங்க கட்சியை சேர்ந்த பல பேர் அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினால இந்த ஊழல் கட்சி கொள்ளையடித்து விட்டார்கள் என்பதெல்லாம் நீங்கள் சொல்வதற்கு தகுதியற்றவர்கள். அதே போல விழுப்புரம் கூட்டத்தில் 10.5% நான் தான் கையெழுத்திட்டு உங்களுக்காக அளித்தேன், ஆனால் அது இப்பொழுது கோர்ட்டில் உள்ளது, எனவே நான் அதை எப்பாடு பட்டாவது உங்களுக்கு மீட்டு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வன்னியர் மக்களை பார்த்து விழுப்புரம் கூட்டத்தில் பேசுறீங்க. அதே சிவகங்கை கூட்டத்தில் எப்படி பேசுறீங்க அப்படின்னா, அதெல்லாம் முடிந்து போன கதை, அதை பற்றி பேசாதீர்கள், அந்த கேஸ் இப்ப கோர்ட்டுக்கு போயிடுச்சு, எனவே அதை பற்றி இப்பொழுது கிளறாதீர்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஒரே தமிழ்நாட்டுக்குள்ள 3-4 நாட்கள் இடைவெளியில் இப்படி மாற்றி மாற்றி பேசினால் எப்படி நீங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய அரசியல்வாதியாக இருப்பீர்கள், ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக இருப்பீர்கள்? இதை கேட்டுவிட்டு சண்முகம் அவர்கள் கூட உங்களிடம் கூப்பிட்டு வருத்தப்பட்டதாக கேள்விப்பட்டோம். ஏனென்றால் அவர்தான் அந்த தொகுதியில், விழுப்புரம் தொகுதியில் நிற்கப் போகிறவர். அதே போல நீங்கள் போட்டியிட போகின்ற அந்த சேலம் தொகுதியும் வன்னியர் மக்கள் நிறைந்த பகுதி. நீங்கள் இப்படி மாற்றி மாற்றி பேசினால்
வன்னியர் மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டளிப்பார்கள்? அதே போல இந்த பேச்சை கேட்டு தென் தமிழகத்தில் உள்ள முக்குளத்தூர் மக்களை உங்களுக்கு எப்படி ஓட்டளிப்பார்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். நான் அவரை தொடர்ந்து நமது சேனல் மூலமாக எடப்பாடியார் அவர்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அவருடைய ஒவ்வொரு பேச்சிலும் மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட செயல்கள், முன்னுக்கு பின் முரணான பேச்சுகள், இப்படித்தான் இந்த பேரணி போய்கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் சற்று அவர் சிந்தித்து பார்த்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொண்டால் ஒழிய இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிப்பது மிகவும் கடினம். நாம் ஏற்கனவே சொன்னது போல பல விக்கெட்டுகளை அவர் இழந்து கொண்டே இருக்கின்றார். ஐயா தராசு ஷியாம் அவர்கள் ஒரு பேட்டியிலே மிக அருமையாக சொன்னார்கள். எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு கட்சிக்கு 5 வரைமுறை தான். அதாவது அந்த கட்சியினுடைய தோற்றம், கட்சியை தோற்றுவிக்கிறது. அடுத்ததாக அதனுடைய வளர்ச்சி, அது எவ்வாறாக நாட்டிலே வளர்ச்சி பெறுகின்றது அப்படிங்கிறது. மூன்றாவதாக விரிவாக்கம், அந்த கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கொண்டு எவ்வளவு பெரிதாக பறந்து விரிந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத விரிவாக்கம். அடுத்ததாக பிரம்மாண்டம். பிரம்மாண்டம் என்பது பிரம்மாண்ட வெற்றி. அந்த வெற்றியை குறிப்பதுதான் பிரம்மாண்டம். எத்தனை சீட்டுகள்ல கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து எத்தனை சீட்டுகள் அவங்க ஜெயிச்சாங்க, அல்லது தனி பெரும்பான்மையாக எத்தனை இடங்களில் ஜெயித்தார்கள் என்பதுதான் பிரம்மாண்டம். இது 4ம் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி, ஆட்சி அமைப்பது வரைக்கும். அடுத்ததாக தேய்மானம். கடைசியாக அந்த கட்சியின் செயல்பாடுகள் சரியாக இல்லாவிட்டால், அந்த கட்சியினுடைய தலைமை சரியாக இல்லாவிட்டால், அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக இல்லாவிட்டால் அந்த கட்சி எப்படி தேய்ந்து போய்கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது தான் கடைசியானது. இதில் உங்களது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்தில் இப்பொழுது இருக்கின்றது என்பதை பாருங்கள். கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்தார்கள். அது தோற்றம், அதனுடைய வளர்ச்சி மிக பிரமாண்டமாக இருந்தது. அதனுடைய விரிவாக்கம் அதே போல அனைத்து கட்சிகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் வந்து கூட்டணி அமைப்பதற்கு தவம் கிடந்தார்கள். அப்படி ஒரு இணைப்பை ஏற்படுத்தி மிகப்பெரிய கூட்டணியை அமைத்து அதை பிரம்மாண்டமாக வெற்றி பெற செய்தார்கள் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும். ஆனால் உங்கள் ஆட்சியில், உங்கள் கையில் கட்சி வந்ததற்கு பிறகு இப்பொழுது நீங்கள் தேய்மானத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த தேய்மானம் மிக மோசமாக போய்கொண்டிருக்கின்றது. நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள், டிஎம்கே பிஜேபியுடன் கூட்டணி வைத்தால் தவறில்லை, நாங்கள் கூட்டணி வைத்தால் மட்டும் தவறா அப்படின்னு கேட்குறீங்க. நிச்சயமாக தவறில்லை. ஆனால் அப்பொழுது பிஜேபியில் இருந்த தலைவர்கள் யார்? அப்பொழுது பிஜேபியினுடைய நிலைமை எப்படி இருந்தது? அவர்கள் யாரை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? ஆனால் இப்பொழுது இருக்கின்ற பிஜேபி என்ன நிலைமையில் இருக்கின்றது? அவர்கள் ஒவ்வொரு மாநிலமாக ஒவ்வொரு கட்சியாக கபலீகரம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் சென்று அந்த பிஜேபி கட்சியில் சேர்ந்ததுதான் தவறு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஜெயலலிதாவும் பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கின்றார். கலைஞர் கருணாநிதி அவர்களும் பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கின்றார். அப்பொழுது இருந்தவர்கள் பிஜேபி பயங்காட்டி கூட்டணியில் இழுத்தார்கள். இப்பொழுது உங்களுக்கு இருப்பது கூட்டணியை பார்த்தவுடன் பயம். இந்த பயம் உங்களுக்கு ஏற்பட்டிருப்பதுதான் மிக சங்கடமான ஒரு செயல். அன்றைய நிலைமை வேறு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் உங்கள் கட்சியை அடகு வைத்திருப்பது உங்களை காப்பாற்றிக் கொள்ளவும், உங்களது மகன், உங்களது சம்பந்திகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் கட்சியவே அடகு வைத்து விட்டீர்கள். எனது பேட்டிகளை எல்லாம் பார்த்துவிட்டு, எனது வீடியோக்களை பார்த்துவிட்டு எனது நண்பன் என்னிடம் கேட்டார், அதாவது நீ எப்ப பார்த்தாலும் ஏடிஎம்கே திட்டிக்கிட்டே இருக்கிற அல்லது ஏடிஎம்கே குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு அவர் கேட்டாரு. என்னிடம் தொடர்பு கொள்ளாத பல என்னுடைய வியூவர்ஸுக்கும் அந்த எண்ணம் நிச்சயமாக உங்களிடமும் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தாலும் அதில் தவறில்லை. நான் எனது நண்பனுக்கும் எனது வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கும் இந்த பேட்டியின் மூலமாக ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அதுவும் புத்தர் அவர்களின் பொன்மொழியிலிருந்து நான் படித்து எனக்கு மிகவும் பிடித்த அந்த பொன்மொழியை உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதை வைத்தே எனது கோபத்திற்கும் எனது வேதனைக்கும் காரணம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். எதை நீ அதிகமாக விரும்புகின்றாயோ அதுவே உன்னை காயப்படுத்தும். இதுதான் அந்த பொன்மொழிகள். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். அன்பு நண்பர்களே, மீண்டுமாய் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆகும்.